லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. சிங்க குகையில் தானியேல். அந்நாட்களில் தானியேல் குறித்து மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் கூறிய சொற்களை கேட்டு அரசன் மிகவும் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை. வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டகன்றது. விவிலிய தேடல். திருப்பாடல் 32 பகுதி 4. பொல்லார் நிலையிலிருந்து நல்லார் நிலைக்கு. அணில்கள் மரத்தில் ஏறி ஓடி விளையாடிக் கொண்டிருந்தன. அதில் ஓர் அணிலுக்கு கடவுள் பக்தி அதிகம். எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனை வணங்கிவிட்டு செய்வதும் ஒவ்வொரு நன்மையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் அதன் வழக்கம். அதன் தோழனான மற்ற அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கையே கிடையாது. திட்டமிட்டு செயல்புரியும் புத்திசாலிக்கு கடவுளே தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லும். அத்துடன் மற்ற அணிலையும் கேலி செய்து சிரிக்கும். கடவுள் பக்தி உள்ள அணில் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. விளையாட்டு மிகவும் விறுவிறுப்பாக தொடர்ந்தது. நேரம் போவதே தெரியவில்லை. உற்சாகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் போது கடவுள் பக்தி கொண்ட அணில் கைப்பிடி வழுக்கி மரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டது. காயம் எதுவும் படவில்லை என்ற போதிலும் கொஞ்சம் வயிற்றில் அடிபட்டு வலித்தது. அப்போது, பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்திட்டீங்க கடவுளே, உங்களுக்கு நன்றி என்றது. இதை கேட்டதும் மரத்தில் இருந்த அணில் சிரி சிரி என்று சிரித்தது. கீழே விழுந்து மண்ணை கவ்வினாலும் உனக்கெல்லாம் அறிவே வராது. உன் கடவுள் எதுக்காக உன்னை தள்ளிவிட்டாருன்னு கொஞ்சம் அவர்கிட்டயே கேட்டு சொல்லேன் என்று சொல்லி மீண்டும் கிண்டலாய் சிரித்தது. அதற்கு பக்தியுள்ள அணில், கடவுளை நம்புற நாங்களெல்லாம் துன்புற்றாலும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. அதனால கடவுள் எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் அதுலேயும் ஒரு காரணம் இருக்கும் என்றது. ஆமா, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டுறதில்ல என்று கூறி மீண்டும் மீண்டும் விழுந்து சிரித்தது பக்தியற்ற அணில். அப்போது பக்தி கொண்ட அணில் கண்களை மூடி விண்ணை நோக்கி, கடவுளே, இந்த அவமானத்துக்கும் துன்பத்துக்கும் ஏதுவாய் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பணிவுடன் கூறியது. இதை கேட்டதும் மரத்தில் இருந்த கடவுள் பக்தியற்ற அணில் இன்னும் குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருந்தது. அப்போது அதற்கு பக்கவாட்டிலிருந்து ஒரு பாம்பு அதை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. உடனே பக்தி கொண்ட அணில், டேய், உன் பக்கத்துல பாம்புடா என்று மரத்தின் கீழிருந்து கதறுகிற சத்தம் அதன் காதில் ஏறவில்லை. கண் இமைக்கும் நேரத்தில் மரத்தில் இருந்த அணிலை பாம்பு லபக்கென்று கவ்விக்கொண்டது. தன் தோழன் மரத்திலிருந்து தவறி விழுந்ததற்கும் ஒரு காரணம் இருந்திருக்கிறது என்று உணரும்போது பக்தியற்ற அணில் பாம்பால் முழுமையாக விழுங்கப்பட்டிருந்தது. சில வேளையில் பொல்லார் சிலரால் நாம் தடுமாறி விழும்போது அவர்கள் நம்மை பார்த்து கேலியாய் சிரிக்கலாம். ஆனால் அது நம்முடைய உயிரை காப்பதற்காக கூட இருக்கலாம். நமக்கு எது நிகழ்ந்தாலும் இறைவன் அதை நன்மைக்குத்தான் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்
கடவுள் மீதான நமது பக்தி இன்னும் ஆளப்படும். கடந்த வார நமது விவிலிய தேடலில் கற்பித்து வழிகாட்டும் இறைவன் என்ற தலைப்பில் 32வது திருப்பாடலில் 8, 9 ஆகிய இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 10, 17 ஆகிய இறைவசனங்கள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்போது இறை பிரசன்னத்தில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். ஒழுக்கம், நேர்மை, தீங்கு எண்ணாமை, எளிமையாய் இருத்தல் போன்றவை மனிதர் தனக்குத்தானே வகுத்து கொண்ட வாழ்வியல் நெறிமுறைகளில் சில. மனிதர் சமூகமாய் வாழும்போது தன்னால் இயன்றவரை சக மனிதருக்கு துன்பம் தராமல் தானும் சிறப்புற வாழ்ந்து பிறரையும் அவ்வாறே இன்புற வாழச் செய்வதே சிறந்த வாழ்க்கையாக கூறலாம். கோபம், வருத்தம், மனக்குழப்பம், பயம், எரிச்சல் போன்ற மனதை பாதிக்கச் செய்யும் எதிர்மறை உணர்ச்சிகள் எல்லோருக்குமே உண்டு. ஏழைக்கும் நடுத்தரவாசிக்கும் மாட மாளிகையில் வாழ்வோருக்கும் இவைகள் பொருந்தும். அளவிற்கதிகமான பணம், பதவி, புகழ், இன்பம், கட்டற்ற அதிகார எல்லைகளாகியவை இந்த எதிர்மறை உணர்ச்சிகளை மறத்துப் போகச் செய்துவிடும் வலிமை படைத்தவை. எப்போது மனிதரின் குற்ற உணர்ச்சிகள் நீர்த்து போகின்றனவோ அப்போது எவ்வித பாவச் செயல் புரிந்தாலும் அதன் விளைவுகளிலிருந்து மனிதரின் மனம் விலகியே நிற்கிறது. நேர்மறை உணர்ச்சிகளால் எவ்வித மகிழ்ச்சியான நிலைக்கும் அவர் ஆட்படுவதில்லை. இதனால் ஏற்படும் வெற்றிடத்தை போக்கிட அதிகார வெறியும் பண போதையும் பாவ வழிகளும் பெருமளவில் உதவுகின்றன. இந்நிலையில்தான் நல்லார் பொல்லார் என இரு பிரிவினர் தோன்றுகின்றனர். பொல்லார் கடவுளுக்கு எதிரானவர்களாக செயல்படுவதோடு நல்லாரை கொடுமையாக வதைப்பவர்களாகவும் மாறுகின்றனர். சூழலை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தமிழருக்கு எதிராக நடத்தப்பட்ட உள்நாட்டுப் போரில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். திட்டமிட்டே நிறைவேற்றப்பட்ட இந்த இனப்படுகொலை
உடன் பிறந்த உணர்வு நிலை கொண்ட அனைவரின் கண்களிலும் இரத்த கண்ணீரை வரவழைத்தது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 உயிர்ப்பு ஞாயிறன்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 250க்கும் மேற்பட்ட இறை மக்கள் உடல் சிதறி பலியாயினர். 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்றனர். ஆட்சி அரியணையில் அமர்வதற்காக ஆட்சியாளர்கள் திட்டமிட்டே இக்குண்டு வெடிப்பை நடத்தியுள்ளனர் என்று கூறி இன்று வரை அனைத்து மக்களும் அங்கு நீதி கேட்டு போராடி வருகின்றனர். இந்நிலையில் அந்நாடு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் சந்தித்து வருகிறது. ஒரே உள்ளமுடன் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து போராடுவதால் கொடுங்கோளர்களாக கருதப்பட்ட ராஜபக்ஷே, கோத்தபய ராஜபக்ஷே மற்றும் அவர்தம் குடும்பத்தார் அனைவரும் நாட்டை விட்டே ஓட வேண்டிய அகோர நிலைக்கு தள்ளப்பட்டனர். உலக வரலாற்றை ஒருமுறை புரட்டி பார்த்தோம் என்றால் இந்த உண்மை நமக்கு புலப்படும். தங்களின் பதவி மோகத்தாலும் அதிதீவிர அதிகார வெறியினாலும் கட்டுக்கடங்காமல் ஆட்டம் போட்ட ஹிட்லர், முசோலினி, இடியமின் ஆகிய பொல்லார் அனைவரும் அழிந்து போயினர் என்பதை நாம் அறிவோம். சொல்லொன்னா துயரத்தால் மக்களினம் வடிக்கும் கண்ணீரே ஆட்சியாளர்களின் அரியணை பறிபோவதற்கு காரணமாகி விடுகிறது என்பது எத்தனை பெரிய உண்மை! இதனைத்தான் தோற்றத்தால் பொல்லார், துணையிலார், நல்கூர்ந்தார், மாற்றத்தால் செற்றார் என வலியார் ஆட்டியக்கால் ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவை அவர்க்கு கூற்றமாய் வீழ்ந்துவிடும் என்கிறது பழமொழி 400 எனும் தமிழ் இலக்கிய நூல். அதாவது எளியார் அழுத கண்ணீர் அவர் தம்மை நலிந்தாருக்கு கூற்றாய் முடியும் என்பது இதன் பொருளாக அமைகிறது. பொல்லார் நிலை குறித்து எசாயா புத்தகத்தில் வாசிக்கின்றோம். இவ்விடத்தில் பொல்லாருக்கான அழிவும் நல்லாருக்கான கடவுளின் நன்மையும் குறித்து காட்டப்படுகின்றன. அழித்தொழிப்பவனே, உனக்கு ஐயோ கேடு! நீ இன்னும் அழித்தொழிக்கப்படவில்லையே. நம்பிக்கை துரோகியே, உனக்கு எவரும் துரோகம் செய்யவில்லையா? நீ அழித்தொழிப்பதை முடித்ததும் நீயும் அழிந்தொழிவாய். நீ நம்பிக்கை துரோகம் செய்தவுடன் உனக்கும் துரோகம் செய்வார்கள். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக. மேலும் 2 மக்கபேயர் புத்தகத்தில் அருமையான நிகழ்வு ஒன்று வருகிறது. சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டு சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அந்த கொடுங்கோல் அரசன் அத்தாயின் பிள்ளைகளை ஒவ்வொருவராக கொன்றொழிக்கின்றான். இறுதியாக எல்லாருக்கும் இளையவர் தான் கொல்லப்படுவதற்கு முன்பு அந்த பொல்லாத அரசனை நோக்கி இவ்வாறு கூறுகிறார்: இழிந்தவனே, எல்லா மனிதருள்ளும் கேடு கெட்டவனே, விண்ணக இறைவனின் மக்களை நீ தண்டிக்கும் போது செருக்குறாதே. உறுதியற்றவற்றை நம்பி திமிர் கொண்டு துள்ளாதே. எல்லாம் வல்லவரும் அனைத்தையும் காண்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பினின்று நீ இன்னும் தப்பிவிடவில்லை. என் சகோதரர்கள் சிறிது துன்பப்பட்ட பின் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு ஏற்ப என்றுமுள்ள வாழ்வில் பங்கு கொண்டார்கள். ஆனால் நீ கடவுளின் தண்டனை தீர்ப்பால் உன்னுடைய ஆணவத்திற்கு ஏற்ற தண்டனையை பெறுவாய். இறுதியாக நற்பெயர் பெற்றவர் யார் என்ற தலைப்பில் அமைந்துள்ள முதல் திருப்பாடலிலேயே பொல்லார் நல்லார் குறித்து தாவீது அரசர் எடுத்து காட்டுகிறார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினிலே அமராதவர் என்று கூறும் தாவீது, பொல்லார் அப்படியில்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரைப்போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவைத் தரும் என்று கூறி திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் தாவீது அரசர். ஆகவே நமது அன்றாட வாழ்வில் நாம் பொல்லார் நிலையிலிருந்து நல்லார் நிலைக்கு மாறுவோம். இந்நிலையே தீமையிலிருந்து நன்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் நம்மை கொண்டு செல்லும். இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். படகு அலையும் பொழுது அலைகள் மீது அசைவது உம் திருப்பாதங்கள். மாயையான உலகுதனில் மயங்கும் பொழுது மதியை தந்து மார்போடு அணைக்கும் கரங்கள். உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா.
நிலையிலிருந்து நல்லார் நிலைக்கு என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கண்ணீர் என்பது காயமடைந்த இதயத்தின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு மொழி என்றும், கண்ணீர் என்பது இரக்கம் மற்றும் ஆறுதலுக்கான அமைதியான அழுகை என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 15 திங்களன்று மாலை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற ஆறுதல் அளிப்பவர்களுக்கான யூபிலியில் பங்கேற்ற அனைவரையும் சந்தித்து உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் என்ற எசாயா இறைவாக்கினரின் வார்த்தைகளோடு தனது உரையினை துவக்கிய திருத்தந்தை அவர்கள், இறைவாக்கினரின் வேண்டுகோள் இன்றும் எதிரொலிக்கின்றது என்றும், பலவீனம், சோகம், துன்பம் போன்ற சூழ்நிலைகளை அனுபவிக்கும் பல சகோதர சகோதரிகளுடன் கடவுளின் ஆறுதலை பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றது என்றும் கூறினார். அழுகை நம் கண்களையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் சுத்திகரிக்கின்றன. அழுவதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. நமது சோகத்தையும் புதிய உலகத்திற்கான நமது விருப்பத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு வழி அது என்றும், வாழ்க்கை நாம் அனுபவிக்கும் தீமையால் மட்டுமல்ல, நம்மை ஒருபோதும் கைவிடாத மற்றும் முழு திரு அவையையும் வழிநடத்தும் கடவுளின் அன்பினால் வரையறுக்கப்படுகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை. இருள் சூழ்ந்த காலங்களில் அனைத்து வெளிப்புற தோற்றங்களும் வேறுவிதமாக கூறினாலும் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மாறாக நம்மை கைவிடாத மீட்பரின் அருகாமையில் நம் நம்பிக்கையை வைக்க எப்போதும் இல்லாத அளவுக்கு துல்லியமாக இத்தருணங்களில் அழைக்கப்படுகின்றோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. உலக மக்கள் வன்முறை, பசி மற்றும் போரினால் நசுக்கப்படுகிறார்கள், அமைதிக்காக கூக்குரலிடுகிறார்கள் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், இவர்களின் மகத்தான கூக்குரல் நம்மை அவர்களுக்காக ஜெபிக்கவும், அனைத்து வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவும், துன்பப்படுபவர்களுக்கு அமைதியை கொண்டுவரவும் சவால் செய்கிறது என்றும் கூறினார். நமது கேள்விகளை மன்றாட்டுகளாகவும் புலம்பல்களாகவும் வேண்டுதல்களாகவும் மாற்றுவது நல்லது என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், நமது கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதது போல தோன்றினாலும் நமது இத்தகைய ஜெபங்கள் விண்ணகத்தை நோக்கிய ஒரு பாலத்தை உருவாக்குவதற்கு சமம் என்றும் கூறினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.